ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்மைலி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம ப்ரெட் எடுத்துக்கிறோம். ப்ரெட் எடுத்து அந்த ஓரங்கள் எல்லாமே நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ப்ரெட்டு இந்த மாதிரி வந்துடும். வந்த ப்ரெட்டை எல்லாத்தையுமே ஒரு பவுலில் தண்ணி வச்சு நல்லா டிப் பண்ணி விட்டுக்கோங்க. டிப் பண்ணி விட்டுட்டு ப்ரெட்டை இந்த மாதிரி உதுத்து விட்டுருங்க. உதுத்து விட்டுட்டு உப்பு சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க, ரொம்ப போட்டுற வேண்டாம். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் வந்து நல்ல மொறுமொறுன்னு கொடுக்கும். அப்புறம் பெப்பர் சேர்த்துக்க போகிறோம். மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறோம். வேணும்னா கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் கரம் மசாலா சேர்த்துக்கலை, குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் உரப்பாக இருந்தால். இப்போ உருளைக்கிழங்கையும் மசிச்சு சேர்த்துக்கிட்டோம். கொஞ்சம் தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த மாதிரி சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தடிமனாக தேய்க்கணும், கொஞ்சம் தடிமனாக தேய்ச்சிக்கோங்க. வீட்டில் ஏதாச்சும் மூடி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தடிமனாக தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கு கண்ணும் வாய்க்கு வந்து நம்ம ஒரு ஸ்டாப் ஸ்டிக்கும் ஒரு ஸ்பூனும் எடுத்து கண்ணும் வாயும் செய்ய போகிறோம். நான் ஏற்கனவே பண்ணி வச்சிட்டேன், உங்களுக்காக அதை திருப்பி செஞ்சு காமிச்சேன். இப்போ பாருங்கள், நம்ம செஞ்சு வச்சிருந்த ஸ்மைலி எல்லாத்தையுமே எடுத்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம போட்டு பொரித்து எடுத்தாச்சு. இப்போ கிட்ஸு வந்து இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் வேணும்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.